நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரு 50க்கு மேற்பட்ட மூத்த ஊடகவியலாளர்கள் பூரா பெண் நிறுவனத்துக்கு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ அவன் எப்படி இந்த கருத்து கணிப்பை ஜனநாயகபூர்வமாக நடத்த முடியும்? ஏடிஎம்கே ஐடிவிங்கு இல்லை, படுத்துக்குச்சு. 2 தான் இப்போ டாப்பில் நிற்கிது. டிவிகேவும் டிஎம்கேவும். இந்த விடுதலை சிறுத்தைகளோட 8, தேமுதிகவோட 10 இதெல்லாம் யாருக்கு அப்போ போகும்? அதிமுகவுக்கா தாவேக்காவுக்கா? அப்படியே தாவேக்கா போயிடுச்சு. தாவேக்காவுக்கு. விடுதலை சிறுத்தைகளோட மொத்தமும் தாவேக்கா போயிடுச்சு. வன்னியர் ஓட்டும் பாதி ஒரு 1.5% தாவேக்கா போயிடுச்சு. சீப்பு செந்தில் திமுக மேடைகளில் தோன்றுகிற ஒரு உடன்பிறப்பு கரவேட்டிக்காரன். அந்த கரவேட்டிக்காரன் சொல்லத்தானே செய்வான். ஏன்னா ஆட்சி போச்சுன்னா வருமானம் போயிடும், வசூல் போயிடும். அப்படித்தான் இருக்குது அரசியல். இங்கே நீங்கள் அரசியல் ஐடி கம்பெனிக்காரருக்கு என்ன சார் சம்பந்தம்? ஐடி கம்பெனி திட்ட வேண்டிய அந்த அந்த பசங்க கூட போய் விஜய்க்கு போட்டு வந்திருக்கான். விஜய்க்கு வேற திட்டம் அது ரோட்டு போகும்போது இழுத்துருவான், சட்டையை பிடிச்சி இழுத்துருவான். அவன் பாவம், படித்த பசங்க, நல்ல குடும்பத்து பசங்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள். எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு 4வது நாள் ஆகுது. பொதுவாக ஒரு எலெக்ஷன் அப்படின்னாலே எல்லாரும் கணிச்சிருவாங்க, இதுதான் இந்த பக்கம் தான் அலை வீசுது, இந்த பக்கம் இவங்க ஆட்சி தான். அது இந்த 60 வருஷத்தில் அதிமுகவா இல்லை திமுகவா இல்லை அதிமுகவா? எப்பயாவது ஒரு சில நேரங்களில் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இந்த தடவை பெருசாக கணிக்க முடியலையோ, என்ன காரணம்? 85% ஓட்டு பதிவாயிருக்கு. விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு, விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கணிக்கக்கூடிய சக்திகள் விலை போய்விட்டார்கள். விலை போயிட்டாங்க. அப்போ அதாவது நீங்கள் இந்த 26 தேர்தலில் ஜனநாயக சக்திகளே செயல்பட முடியாமல் விலைக்கு வாங்கப்பட்டது. நீங்கள் அதனால தான் எக்ஸிட் போல் நடக்கவே இல்லை. என்ன காரணம்னா, ஊடகங்களுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் பூரா தேர்தலுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவுக்குள் அடக்கப்பட்டார்கள். நீங்கள் இப்போது திமுகவுடைய பெண் நிறுவனம், தாவேக்காவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன், அதாவது பழைய 2 கூட்டாளிகள், யார் சபரீசனும் ஆதவரிசனும், அவர் 2 பழைய கூட்டாளிகள் தான். இந்த கூட்டாளிகள் தான் 21 தேர்தலை தீர்மானித்தார்கள். அதில் பிரசாந்த் கிஷோர் இதில் இருந்தார். இதே போல தான் 2 பேரும் பிரிஞ்சு இப்போ இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. ஒரு 50க்கு மேற்பட்ட மூத்த ஊடகவியலாளர்கள் பூரா பெண் நிறுவனத்துக்கு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ அவன் எப்படி இந்த கருத்து கணிப்பை ஜனநாயகபூர்வமாக நடத்த முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. அதே போல் ஆதவ் அர்ஜுனா இப்போ பழைய பெண் நிறுவனத்தினுடைய பழைய சபரீசன் கூட்டாளி, இவர் மிகப்பெரிய நெட்வொர்க்கை வச்சுருக்கார். இந்த நெட்வொர்க்கு அவர் நெட்வொர்க்கு திமுக வராது, நாங்க தான் வருவோம். ஜூனியர் விடன் பத்திரிக்கை 189 சீட்டு வரும்னு ஒரு செயற்கை உண்மைக்கு மாறான ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துறாரு. அப்போவே இந்த ஊடகம் செத்து போச்சுன்னு வச்சுங்க. 75 ஆண்டு கால வரலாறு உள்ள ஊடகம் செத்து போச்சு. 189 சீட்டு விஜய் வர்றாருன்னு ஒரு உண்மைக்கு மாறா மிகப்பெரிய ஒரு புரட்ட செய்தியாக்குறாருன்னா 180 சீட்டு வச்சுக்கங்க. அப்போது இந்த பக்கம் 34, இந்த பக்கம் ஒரு 20, 54 சீட்டு தான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை எல்லாரும் சேர்த்து 50 சீட்டை ஜெயிக்க முடியுமா? 189 ஜூனியர் கொடுத்தாங்களா? அப்போ நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க போட்டுரும். இல்லையே சார், எதுவுமே வராது, தாவேக்காக ஒன்றுமே இருக்காதுன்னு தானே போட்டிருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் தான் ஜெயிப்பாங்க. எதில்? ஜூனியர் விகடனில் கொடுத்த அந்த கணிப்பில்
100 சில்லற வந்து 100 இல்லை நீங்கள் ஜூவி பார்க்கல, பழைய ஜூவி எடுத்து பார்த்துட்டு பேசுங்க. இப்போ வந்த சர்வே தானே சொல்கிறீங்க? சர்வே 2 வாரத்துக்கு முந்தி 2 வாரத்துக்கு முந்தி தேர்தலுக்கு முன்பு இப்படி ஒரு சர்வே வந்தது. ஜூவியில் 189 சீட் தாவேக ஜெயிக்குன்னு ஒரு புள்ளி வந்து நீங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு பேசுங்க. 234க்கும் போட்டிருந்தாங்க. 234ல் தாவேக்காவுக்கு 1லேருந்து 3ன்னு போட்டிருந்தாங்க. 3 சீட்டு தாவேக்காவுக்கு போட்டிருந்தாங்க. திமுக கூட்டணி 100க்கு மேலே போட்டிருந்தாங்க. அதிமுக கூட்டணி 100ன்னு போட்டிருந்தாங்க. இல்லை அப்படின்னு அவங்க போட்டிருந்த புக்கு இருக்குது. அதுதான் இல்லை நீங்கள் அந்த புக்கை அப்போ பார்க்கல. சரி, ரைட். அப்போது நான் என்ன கேட்குறேன், தாவேக்கா இப்போ ஒரு பத்திரிக்கை இது இணையதளம் நடத்துது, ஃபயர்னு ஒரு பத்திரிக்கை, ஒரு இணையதள பத்திரிக்கை, அதாவது இணையதள சமூக வலைதளம், யூடியூப் சேனல். ஆமாம், ஃபயர். அதுக்கு யார் எடிட்டர் தெரியுமா? ஜூனியர் எடிட்டராக இருந்த கலைச்சல் வந்து இப்போ அதுக்கு எடிட்டர். அப்போது ஜூவி மொத்தமாக யார் விலைக்கு வாங்கிட்டா? வாய்ஸ் ஆஃப் காமன். அப்போ அவங்க அது செய்தி போடத்தானே செய்வாங்க. அப்போது ஊடக, அதாவது சுதந்திரமான ஊடகம் இங்கு இல்லை. அதனால தான் கருத்து கணிப்பே ஒரு தடுமாற்றமாக இருக்குது. கருத்து கணிப்பு போட்டால் திமுக ஜெயிக்குன்னு போடணும், இல்லை அதிமுக ஜெயிக்குன்னு போடணும், இல்லைன்னா தாவேக ஜெயிக்குன்னு போடணும். இந்த 2-3ல் இப்போ ஏடிஎம்கே ஐடிவிங்கு இல்லை, படுத்துக்குச்சு. 2 தான் இப்போ டாப்பில் நிற்கிது, டிவிகேவும் டிஎம்கேவும். அப்போ 2 பேர் எப்படி கருத்து கணிப்பு நடத்துவாங்க? நடத்தவே மாட்டாங்க. ஒன்றும் நடத்துனா திமுக ஜெயிக்கணும் இவங்க போடணும், இந்த பக்கம் தாவேக ஜெயிக்கணும் இவங்க போடணும். 2 தான் போட முடியும். இப்போ 2 போட முடியலைன்னா நான் நடத்தலை. அப்போ மக்களுக்கு ஜனநாயகமே போய் சேராமல் தடுக்கப்படுகிறது. இதுதான் இப்போ எக்ஸிட் போல் வராதனுடைய ரகசியம். 29ஆம் தேதி வரும்ல, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வரும்ல, இந்த மேற்கு வங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னு 29ஆம் தேதி. அது இங்கே வராது, இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பே இல்லை. எக்ஸிட் போலே வரவே வராது. வந்திருந்தா நீங்கள் அப்போவே எடுத்து போட்டிருக்கணும். எப்போ ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட யாருக்கு ஓட்டு போட்டா சொல்லிடுவான் அவன். திமுக தாவேக்கா தான் அதை செய்யணும். 2 பேருமே செய்யலை. ஏன்னா 2 பேருக்குமே இது ஒரு பெரிய எதிராக இருக்கும். திமுக வாக்கு சிதறடிக்கப்பட்டு அப்படியே தாவேக்காவுக்கு போயிடுச்சு. அப்போது திமுக அதை செய்யாது. தாவேக்கா ஜெயிக்க முடியும்னு அதுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் உத்தேச அமைச்சரவை பட்டியல் போடுறாங்களே தவிர கண்டிப்பாக திமுக அதிமுகவை தாண்டி வாக்கு வரும்னு தாவேக்காக்கே நம்பிக்கை இல்லை, தாவேக்கா தலைமைக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு தடுமாற்றத்தோடு தான் அவர்களும் இப்போ பார்த்துட்ருக்காங்க. அப்போ எப்படி எக்ஸிபிள் போடுவாங்க? போட மாட்டாங்க. இதுதான் இப்போ நடக்கிற அரசியல். இதில் நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க? இல்லை, என்ன கள நிலவரம் எப்படி இருக்குது முடிஞ்சது? அதான் இந்த கள நிலவரம் அதிமுக சைலண்டாக இருக்குது. ஏன் அதிமுக சைலண்டாக இருக்குன்னா, இந்த திமுக தாவேக்கா சண்டையில் அறுவடை யாருக்குன்னா அதிமுக. அதனால தான் சைலண்டாக இருக்குது. எப்படின்னா அதிமுக ஓட்டு சேதாரமே ஆகலை. அதிமுகவுக்கு வாழ்நாளில் ஒருத்தர் ஓட்டு போட்டான்னா சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் அதுதான் போடுவோம். இது எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியின் ரகசியம். நீங்கள் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் பலமுறை தோல்வி ஆலையில் தினகரன் ஒரு கோஷ்டி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் ஒட்டச்சி சுக்குநூறாகி ஈரோடு கிழக்கில் நடந்த தேர்தலில் 22% வாங்கி இதுதான்ப்பா எங்கள் ஓட்டு, இதுதான் எங்கள் ஓட்டு, இந்த ஓட்டில் பாஜகவும் இல்லை நிரூபித்தாங்களா? இதுதான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி. இந்த 22 to 25 இதுதான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி. இப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் பாஜகவினுடைய 3%. பார்ப்பனர்கள் மட்டும்தான் பாஜக ஓட்டு போடுவான். மீதி மேல் சாதி இந்து ஓட்டு விழாமல் போகும். 3%. இப்போ பாஜக மீது இந்து மேல் சாதி ஆச்சாரமாக இருக்கிற கீழே தலித்துக்களை, பல்லர்களை, பறையர்களை, அருந்ததியர்களை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுக்கிற ஒரு சாதி இருக்குது, ஆதிக்க சாதி. ஆதிக்கத்தை மட்டுமே வச்சுருப்பான். அவர்கள் ஒரு 2%, 3, 2, 5% அதிமுகவுக்கு வந்திருக்கு. அப்போ 25, 5
30% வந்திருக்கு. அதே போல் வருடத்திற்கு 1% ஆளுங்கட்சி மீதி அதிருப்தி வாக்காளர் எதிர்த்து திமுக இருந்து வெளியேறுவான். திமுக கட்சிக்காரன் இல்லை, திமுகவுக்கு ஓட்டு போட்டவன். இப்போ அந்த 5 வருஷத்தில் 5%, 35% ஏடிஎம்கே போய் சேர்ந்துருச்சு. 35% வைத்திருந்த திமுக 3% தலித்து ஃபுல்லாக வெளியேறிட்டாங்க. ஒரு ஓட்டு கூட இல்லை. விசிகா ஓட்டு, விசிகா 8 தோக்கும், 8 பிரேமலதா 10 தோல்வி தான். ரெண்டாவது, முழுக்க தலித்துக்கள் வெளியேறியதுடைய விளைவு 3% ஓட்டு அதுக்கு சேதாராகி போச்சு திமுக. இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகளோட 8, தேமுதிகவோட 10 இதெல்லாம் யாருக்கு அப்போ போகும்? அதிமுகவுக்கா தாவேக்காவுக்கா? அப்படியே தாவேக்கா போயிடுச்சு. தாவேக்காவுக்கு விடுதலை சிறுத்தைகளோட மொத்தமும் தாவேக்கா போயிடுச்சு. வன்னியர் ஓட்டும் பாதி ஒரு 1.5% தாவேக்கா போயிடுச்சு. அது அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டுனா அது பாமக வாக்கு அல்ல. அந்த வன்னிய இளைஞர்கள் திமுக அதிமுக இளைஞர்களாக தான் இருந்தான். ராமதாஸ் விட்டு போய் வெளியே வந்துட்டான். அந்த வாக்கும் விசிக்காக டிவிக்கே போயிடுச்சு. ரெண்டாவது, கிறித்துவர் வாக்கு அப்படியே குத்தா திமுக தான் உழுகும். அந்த ஓட்டில் பெரும் சேதாரம் வந்திருக்கு. ஜோசப் விஜய்க்கு போகணுன்னு முடிவு பண்ணி கிறித்துவர் வாக்கம் எங்கே வந்திருக்கு? அதிமுக அந்த வாக்கே போகாது இந்த காலத்தில். ஏன்னா அதிமுக பாஜகவை எதிர்க்கிற பொழுது கிறித்துவர்கள் போட்டால், முஸ்லீம் போட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியா. இப்போ அது 1% அப்படியே திமுகவுக்கு குத்தா விழுகும். அதுவும் விசிகாவுக்கு போயிருக்கு, தாவேக்காவுக்கு போயிருக்கு. அடுத்து முஸ்லீம் 14% தான் திமுகவுடைய உயிர் நாடியே. அதில் இப்போ சேதாரம் வந்து முஸ்லீம் முதல் தர வாக்காளர்கள், ஆண்கள் பெண்கள், இளைஞர்கள் இளைஞிகள் அப்படியே தாவேக்காவுக்கு போயிடுச்சு. அப்போ சேதாரம் எங்கே? திமுகவுக்கு தான். அதிருப்தி ஓட்டு 5% அங்கேருந்து வெளியேறியிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட குறைச்சி பார்த்தால 10% வெளியேறிடுச்சு. அப்புறம் எப்படி திமுக ஜெயிக்கும்? இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஓட்டு ஒரு பக்கம் உடஞ்சாலுமே கூட எதிர்ப்பு ஓட்டுகளை விஜயும் அதிமுகவும் தனித்தனியாக பிரிக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஓட்டுகள் அப்படியே இருந்து அவங்க மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க. அது மட்டும் இல்லை, 150லேருந்து 180 வரைக்கும் இவங்க சாலிடாக அடிப்பாங்கன்னு ஒரு கணக்கு ஒரு பக்கம். இல்லை, கணக்கு திமுகவே உருவாக்கின கணக்கு தான். வெளியாளுங்க உருவாக்கலாம். மீடியா முழுக்க இந்த பக்கம் சபரீசங்கண்டா, இந்த பக்கம் கள்ளலாற்றி ஆதரவு வச்சுட்டு தாங்க தமிழ்நாட்டு மீடியாவை முழுசாக போயிடுச்சு. யூடியூப் பூரா விலைக்கு வாங்கிட்டான், சேனல் பூரா விலைக்கு வாங்கிட்டான். எதுவுமே எந்த கப்பு சுப்புன்னு இருக்கேன். இவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க. திமுக வாக்கு சேதாரமாகி அப்படியே விஜய்க்கு போயிடுச்சு. 35-10% போய் 25%, 35%. அதிமுக 35, விஜய் 25. விஜய் எப்படி 25 வரும்? திமுக 25. திமுக 25. இதுக்கு நடுவில் விஜயுடைய வாக்கு நீங்கள் அதிமுக 35, திமுக 25, இது 15, 75 மொத்தமாக. மீதி 10 சீமான் மற்றவங்கெல்லாம் பிரிச்சுக்கலாம். ஆமாம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு சீமான் காலி, வைகோ முதலிய காலி, பிரேமலதா காலி, திருமா காலி. பல பேர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பல பேர் கட்சியை கலைச்சிட்டு வேறு ஊருக்கு போயிடலாம். இதெல்லாம் விஜயினுடைய வருகையால் நடந்திருக்கிற அரசியல் மாற்றம். இன்னொரு பக்கம் இது 15% வரைக்கும் வருவார்னா எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு? ஒரு சீட் ஜெயிக்க முடியாது, ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. அவரே கூட ஜெயிக்க மாட்டாங்க. நான் அப்படி ஜெயிக்கணும்னா நீங்கள் இந்த திமுக 35, அதிமுக 35, இந்த 35 தாண்டணும். தாண்ட முடியுமா? நான் கேட்கறது விஜய் நிற்கிற ஒரு தொகுதி 2 தொகுதி வாய்ப்பே இல்லை. அதாவது நான் விஜய் நிற்கிற தொகுதியில கேட்குறேன். திமுக அதிமுக அவங்களோட 35 தாண்டணும். அப்பதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்க முடியுமா? அப்படி புரட்சி நடந்துருமா? நடக்காதா?
சார் எல்லாரும் சொல்றாங்க சார், கேட்டவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நீங்களே பாத்துருப்பீங்க. விஜய்க்கு தான் எல்லாம் வாஸ்தவம். விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. சும்மா சொல்றாங்களா? அதாவது ஓட்டு போடப்பா நான் சொல்ல, அதாவது 15% 90 75 80 லட்சம் பேர் ஓட்டு 80 லட்சம் பேர் நீங்க பார்த்தாலும் அது ஒரு அந்த 80 லட்சம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் கேட்கறது. 80 லட்சம் ஓட்டுல விஜய் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு 35 தொடவே முடியாது. 35 வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தா திமுக அண்ணா திமுக அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓ, விஜய் ஜெயிச்சாலே ஆமா ஆமா திமுக அண்ணா திமுக ஓட்ட தாண்டிட்டாருன்னா இவங்களுக்கு கட்சி நடத்துற வேலை இல்லையா? அப்படி பார்த்தா விஜயகாந்த் கூட தான் ஜெயிச்சாரு. ஒரு சீட்டு ஜெயிச்சு 8% வாங்கினாரு. ஒரு 15% எடுப்பாரு, ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார். அவர் இல்லாம வேற இடத்துல கூட ஜெயிக்க மாட்டார். இல்லை என்ன காரணம்னா, நீங்க திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல திமுக ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து சேர்த்துட்டான். திமுக காரன் எல்லா ஓட்டுக்கும் கொடுத்துட்டான். அண்ணா திமுக காரன் உட்பட கொடுத்துட்டான். விஜய் கட்சிக்காரன் உட்பட எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். யாரு? பெரம்பூர் திமுக அவங்களுக்கு. ஓகே, நல்லா கேட்டுங்க. 2.5 லட்சம் ஓட்டுக்கும் 2000 ரூபான்னு கொடுத்துட்டான். அப்போ அதிமுக சும்மா இல்லை. அதிமுக கூட்டணி என்ன பண்ணுறான்? 2.5 லட்சம் பேருக்கு எல்லாரும் கொடுத்துட்டான். ஆனால் விஜய் யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் பூக்கடை முருகன் ஓட்டு கேட்டு போகிறாரு விஜய்க்காக, மாவட்ட செயலாளர். ஏப்பா என்ன கொண்டு வந்த? குக்கர் கொண்டு வந்தியா? அண்டா கொண்டு வந்தியா? குண்டா கொண்டு வந்தியா? என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை போ. விஜய்க்கு ஆதரவாக போடுகிற ஓட்டு எல்லாம் அந்த பெரிய கிரேஸ் 15% தான் வரும். 20% அதிகமாக வந்தால் தான் இந்த 2 அலிபாபாவும் 40 திருடர்களை தாண்ட முடியும். திருச்சியாக இருந்தாலும் சரி, பெரம்பூராக இருந்தாலும் சரி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தால் அந்த பணத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றீங்க. அவங்க கொடுத்த அதுதான் அதிகமாக போலானது. அதுதான் காரணம். 2வது 1 கோடி ஓட்டு இல்லை இதில் எஸ்ஐஆரில். அப்போ அந்த 6.5 கோடியில் 70% போட்டால் 6.5 கோடி ஓட்டில் 70% போட்டால் நீங்கள் 5 35 6 42 ஏறக்குறைய ஒரு 5 கோடி ஓட்டு போட்டிருப்பான். அது 70%. அதே 70% இப்போ போல இருக்கு. 5.5 கோடி வாக்காளர் 1 கோடியை எஸ்ஐஆரில் காணாமல் போய் இப்போ 4.5 கோடி போட்டிருக்கான். அது 85 ஆயிருக்கு. அவ்வளோதான். பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓட்டு வந்து அதே தான் சார். பெர்சன்டேஜ்னா அதான் சார், அது நமக்கு கணக்குக்கு பார்க்கும்போது 4.5 அதே 70 போன 21 போட்டு அதே 70% இப்போ ஓட்டு போலாயிருக்கு. 70% என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு 6.5 கோடி, இன்னைக்கு 5.5 கோடி. அந்த 1 கோடி ஓட்டு இல்லைன்னுனையா இந்த 70 எவ்வளோ தெரியுது உங்களுக்கு? 85 தெரியுது. அதுதான் இந்த வரலாறு. ஆமா. இதே 4.5 கோடி 3.5 கோடி ஆச்சுன்னா 30% ஆயிரும். சாரி, 100% ஆயிரும். இதுதான் அதே வாக்காளர், அதே காந்தி பணம், அதே அதிமுக, அதே திமுக, அதே வட்ட செயலாளர் வண்டு முருகன். இதுதான் தேர்தல். அதனால் இதெல்லாம் பெரிய புரட்சி மாற்றம் ஒன்றும் கிடையாது. சினிமா கிரேஸில் விசிகால் பூரா போயிட்டான், வன்னியர் இளைஞர்கள் பூரா போயிட்டான், முதல் தர வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா போட்டிருக்கான். அவன் சீமானுக்கு 7% ஓட்டு போட்டான், விஜயகாந்துக்கு 14% ஓட்டு போட்டான். அதே போல தான் இதுவும் நடக்குது. அதுபோல தான் இதுவும் நடக்குது. அடுத்த தேர்தலுக்கு காணாமல் போயிடுவான். அடுத்த தேர்தலுக்கு கொள்கை இருக்கிற அதிமுக திமுகவே தாக்கு பிடிக்க முடியலையே. கொள்கை இல்லை, அது வேறு விஷயம். அது இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, இந்த பக்கம் அண்ணாதுரை ஆரம்பித்து கருணாநிதி ஆரம்பித்த கட்சி. இங்கே ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் வரலாறு தெரியும், சமூக நீதி தெரியும், சாதி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த அணில் குஞ்சுகளுக்கு, தற்கொலைகளுக்கு விஜய் கிரேஸ் ரொம்ப நாளாக அந்த கவர்ச்சி ஓடாது. கவர்ச்சி ஓடாது. அதுதான் இந்த தேர்தலில் பெரிய அளவில் கவர்ச்சி அரசியல் தான் விஜய்க்காக பெரிய அளவில் வாக்குப்பெட்டி நிரம்பியிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு வந்து எதிராக வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. இளைஞர்கள், ஐடி கம்பெனிலலாம் வந்து வேலை செஞ்சவங்களாம், அதாவது சீப்பு செந்தில் சோறு போட்டே உப்பு சாப்பிட்ருக்கியா, உரப்பு இருக்கா, காரம் இருக்கா, இதை எலுமிச்சிங்க புரிஞ்சுலாம் கேட்டு, இதெல்லாம் நாங்கள் திமுக கொடுத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் திராவிட கட்சிகள் இருக்கும்போது தான் கலைஞர் அவர்கள் தான் கம்ப்யூட்டரை கொண்டு வந்ததுன்னெலாம் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? இதெல்லாம் எதன் வெளிப்பாடு சார்? எதனால் இந்த மாதிரி? அவருக்கு அவர் ஒரு ஊடகவியலாளர் பேரில் இருக்கிற திமுக உறுப்பினர் கார்டு வச்சுருக்கார்.
அப்போ அறிவாலயம் வேலைக்காரன், ஸ்டாலின் வீட்டு விசுவாசி, அப்போ அவர் பேசத்தானே செய்வார். அண்ணா ஆட்சி மாறிடுச்சுன்னா 4.5 கோடி எப்படி சம்பாதிச்சார்? வீடு கட்டியிருக்காரு, 50 லட்ச ரூபா கார் வச்சுருக்காரு, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சம்பாதிச்சிருப்பார்? அமைச்சர்கிட்ட கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ட்ரான்ஸ்ஃபரு, போஸ்டிங்கு எல்லாம் கள்ளச்சந்தை வியாபாரம் தானே. அப்போ இதை செஞ்சவர் வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு பத்திரிக்கைக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் புகழ் பாடிட்டே இருப்பா ஒரு வாரம். புதிய தலைமுறை பச்சை முந்திரி போய் 1 கோடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களை வல்லவர், நல்லவர், வல்லவர், அவர் ஜெயிச்சிருவார், பிரதமர் பதவி தகுதியானவர், சட்டமன்றத்துக்கு போவார், நாடாளுமன்றத்துக்கு போவார், பேசிகிட்டே இருப்பான். அதுதான் ஊடகம். இப்போ அந்த வகையில் அப்படி தான் நடக்குது. நீங்கள் சீப்பு செந்தில் திமுக மேடைகளில் தோன்றுகிற ஒரு உடன்பிறப்பு கரவேட்டிக்காரன், அந்த கரவேட்டிக்காரன் சொல்லத்தானே செய்வான். ஏன்னா ஆட்சி போச்சுன்னா வருமானம் போயிடும், வசூல் போயிடும். அப்படி தான் இருக்குது அரசியல். இங்கே நீங்கள் அரசியல் ஐடி கம்பெனிக்காரருக்கு என்ன சார் சம்பந்தம்? ஐடி கம்பெனி திட்ட வேண்டிய அந்த 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 பசங்க கூட போய் விஜய்க்கு போட்டு வந்திருக்கான். விஜய்க்கு வேற திட்டம், அது ரோட்டு போகும்போது இழுத்துருவான், சட்டையை பிடிச்சி இழுத்துருவான். அவன் பாவம் படித்த பசங்க, நல்ல குடும்பத்து பசங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வேலையை தான் வேலை பார்ப்பானா, இதை போய் பார்த்துக்கலாம். அதுதான் விஷயம். இப்போ பாருங்க, ஜேம்ஸ் வசந்தன் காரை கண்ணாடி வச்சு உடைச்சிருக்காங்க, அணில் குஞ்சு உடைச்சதுங்கிறாரு. அப்படி தானே சொல்லுவார். ஆமாம். அப்போ அவராக இருந்தால் கண்ணாடி உடைக்க மாட்டான். அவரை பொறுத்து நடுநிலையாக இருந்தால் யாரும் பேசக்கூட மாட்டான். அவன் வேலை இவங்க பூராமல் ஒரு தரப்புக்கான, அதாவது பேக்கேஜர்ஸ் இவங்கெல்லாம். ஏங்க 6 மாதங்களுக்கு வேலை செய்யுங்க, 6 மாதத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த அஜெண்டா உங்களுக்கு 20 லட்ச ரூபா வரும், 6 மாதம் சம்பளம், மாதம் உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். இப்படி தான் எனக்கு தெரிந்து பல மூத்த ஊடகவியலாளர்கள் வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாலும் சாய்வு நாற்காலியில் அவ்வளோ பேருக்கும் பெண் நிறுவனம் வேலை கொடுத்தது, பாதி வாய்ஸ் ஆஃப் காமன் வேலை கொடுத்தது. அப்போ அவன் கொடுத்த சம்பளம் வாங்குறதுக்கு நானும் பல இடங்களில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் போன உடனேயுமே அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் எங்கள் ஃப்ரேம் இது, எங்களுக்கான கொள்கை இது. எதை தொலைக்காட்சி ஆகட்டும், வீக்லி ஆகட்டும், பை வீக்லி ஆகட்டும், எங்கள் ஃப்ரேம் இது. உங்கள் கொள்கையெல்லாம் அங்கே கழட்டி மூளையில் தொங்க விட்ருங்க. இந்த சட்டை ஆங்கர் இருக்கும்ல, அது மாதிரி தொங்க விட்டு நாங்கள் சொல்லுவதை மட்டும் நீங்கள் பேசுங்க. பல ஊடகவியலாளர் இப்படி தான் கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இல்லைன்னா வேலை இல்லை. கோயம்பேட்டிலாம் போய் தேங்காய் வைக்கணும், மாங்காய் வைக்கணும். இவன் அறிவு, படிப்பு, சுய ஒழுக்கம் எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகும்போதே, பச்சைமுத்து ஆஃபீஸுக்குள்ள போகும்போது புதிய தலைமுறை அங்கே கொழுவிட்டு போயிடணும். மணல் திருட வைகுண்ட ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே திருவிட்டு போனோம். வின் டிவின்னு நடந்தது. முதலாளி இன்னும் ஜெயிலில் இருக்கிறன்னு வெளியிலே வரல. இன்னொரு தெரிஞ்சான டிவிக்கார் ஒருத்தர் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்தார். இப்படி பல பேர் அக்யூஸ்டு தான். கள்ளச்சந்தையை கொண்டு இதில் போடுறான். நீங்கள் இப்படி பல சேனல் வந்து காணாமல் போச்சு. இப்போ அதே தான் நிலைமை. அப்போது உண்மைக்கும் இவர்களுக்கும் தொடர்பே இல்லை. அப்போ எப்படி உண்மை மக்களுக்கு போய் சேரும்? வாய்ப்பே இல்லை. நான் சம்பளம் கொடுத்தா நான் ஜெயிப்பேன்னு சொல்லு, நீ சம்பளம் கொடுத்தா நீ ஜெயிப்பேன்னு சொல்லு. இதுதான் நீங்கள் சொன்னீங்க. 2 தரப்பும் வந்து திமுகவும் தாவேக்காவும் வந்து ஒரு இதுவாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு சைலண்டாக இருக்காங்கன்னா, மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற அந்த இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா? இல்லை, இப்போது சௌமியா அன்புமணி துணை முதலமைச்சர் கேட்குது. நாங்கள் எப்படியும் மெஜாரிட்டி சீட் வந்துடுவோம், உங்களுக்கு ஆதரவு, நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, துணை முதல்வர் கொடுங்க. அந்த அம்மாவுக்கு பதவி ஆசை. அப்போ அந்த அம்மா ஒரு கோரிக்கை வச்சுருக்கு. மதுரைக்கு கீழே உதயகுமார் ஓபிஎஸ் இருந்த அந்த சீட்டை எனக்கு கொடுங்க. ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர், அவ்வளோதான். ஒருங்கிணைக்க வேண்டாம், கூட்டம் வேண்டாம், துணை முதலமைச்சர் கொடுங்க. வேலுமணி அங்கிருந்து அவர், நான் தான் அதிமுக தூக்கியே நிறுத்தினேன். ஒரு தூணே நான் தான் தூணு, பில்லரே நான் தான். அதனால் எனக்கு கொடுங்க. அவர் இப்போ எடப்பாடி யாருக்கு கொடுக்கறது? இப்போ நம்மளே முதலமைச்சர் ஆகிறதா, இல்லை பாஜகக்காரன் அது ஆயிடுவானா, அதை தப்பிக்கிறதா? இப்படி ஒரு கணக்கில் ஓடிட்டுருக்காரு. இன்னொரு கணக்கு எடப்பாடிக்கு, நம்ம இருந்தாலும் அமித்ஷா நம்மளை எப்படியாவது சீட்டில் உட்கார வச்சிருவார். ஏன் திமுக வரக்கூடாது? யாருக்கு?
அமித்ஷாவுக்கு அமித்ஷா மோடி கும்பலுக்கு. அதனால இப்போ எடப்பாடியை தவிர மற்ற எல்லாரும் தயாரா இருக்காங்க. எடப்பாடியை தவிர மற்றவங்க எல்லாம் தயாரா இருக்காங்க சீட்டு கேட்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி தான் அதிமுக ஓடிட்டு இருக்கு. அதனால தாவேகா உத்தேச பட்டியல் சபரிஷா 4ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கலான்னு அவர் ஏதோ வெளிநாட்டில் இருக்கார். ஸ்டாலின் குழு கொடைக்கானல் இருக்கார். உதயநிதி குடும்பத்தோடு லண்டன் போயிட்டார். இப்படி தான் லண்டன் கட்சி, சுவிட்சர்லாந்து கட்சி, கொடைக்கானல் கட்சி தான். தமிழை பூரா வேகாத வெயிலில், சென்னை வெயிலில் கருவாடாக காயறான். இதுதான் தேர்தல் வந்த பிறகு நடக்கிற கூத்து. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு